வந்து ஃபோனை பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுறாரு. உடனே போயிட்டு அபிகிட்ட பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு அபியை தேடி போகிறாரு. உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் அபி அப்படின்னோடனே என்ன பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இதை பாரேன் அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸைட்டாக காட்டுறாரு. அதை பார்த்துட்டு என்ன இது அப்படின்னா என்ன இதுவா நம்ம 2 பேரும் நடிச்சோம்ல ஆட் ஷூட்டு அது வந்து ரிலீஸ் ஆகிடுச்சு பாரு எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம 2 பேரும் எப்படி இருக்கும் பாரு அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷமாக காட்டிகிட்டு இருக்காரு. இதையெல்லாம் பார்த்து அபி வந்து சோகமாக இருக்காங்க. என்ன அபி ஒரு சந்தோஷமே முகத்தில் இல்லை என்ன ஆச்சு உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டோன்னே இப்போ என்ன ஆட் ஷூட் வந்திருக்கு அவ்வளோதானே இதை பார்த்து நான் ஏன் சந்தோஷப்படணும் அப்படின்றாங்க. என்ன அபி இப்படிலாம் பேசுகிற நம்ம 2 பேரும் இவ்வளோ நல்லா இருக்கோம் பாரு செம்ம க்யூட்டாக இருக்கே நீ பாரு இவ்வளோ நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்குறதுக்கே அவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்றாங்க. இதையெல்லாம் பார்த்து என்ன பண்ண போகிறோம் நடிச்சாச்சு முடிஞ்சிச்சு இதுக்கப்புறம் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. ஒன்றும் புரியாமல் ராகவ் யோசிக்கிறாரு. ஏன் அபி ரொம்ப அப்செட்டாக இருக்கா அபி வந்து மனசு வந்து கஷ்டப்படுற மாதிரி இருக்குது. அவள் வந்து கூட்டிகிட்டு வந்துட்டா மதுவை இருந்தாலும் அவள் மனசு வந்து ஒரு வந்து கஷ்டம் இருந்துக்கிட்டே இருக்கும் இல்லையா. ஏன்னா மது இங்கே இருக்கிறதால சீக்கிரமாகவே மதுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமைச்சு கொடுத்துடணும். அப்போ தான் நிம்மதியாக இருக்கும். அதுக்கப்புறம் வந்து மதுவும் வந்து நிம்மதி ஆகிடுவா அபியும் நிம்மதி ஆகிடுவா இந்த முடிவு உடனே எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு யோசிக்கிறாரு நம்ம ராகவ். அடுத்து வந்து ராகவ் என்ன பண்ணுறாரு எல்லாத்தையுமே வந்து ஃபோட்டோஸ் எல்லாமே பார்த்துட்ருக்காரு. அதை வந்து ஃபுல்லாகவே வந்து அனலைஸ் பண்ணிகிட்ருக்காரு. அதை பார்த்து கேட்குறாரு நம்ம ஆகாஷ் என்ன ராகவ் என்ன பண்ணிகிட்ருக்க அப்படின்னு சொல்லிட்டு வேற என்ன மதுக்கு மாப்பிள்ளை பார்த்துட்ருக்கேன். மதுக்கு மாப்பிள்ளை பார்க்குறியா ஆமாம் சூப்பர் ராகவ் அப்படின்றாங்க. இந்த விஷயம் வந்து யாருக்கும் தெரிய வேணாம் நம்ம மாப்பிள்ளையை பார்த்துட்டு வீட்டுக்கு வர சொல்லிவிடுவோம். அதுக்கப்புறம் மதுவை பார்த்து அவங்கள பிடிச்சிருந்தா வேறு எதாவது பண்ணுவோம். சரி இந்த மாப்பிள்ளை எப்படி இருக்காரு இந்த மாப்பிள்ளை இருக்காரு எப்படி இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் கேட்டுட்ருக்காங்க. ஆகாஷ் வந்து உண்மையிலேயே வந்து இவ்வளோ பெரிய ஆளுங்களெல்லாம் பார்க்கணுன்னா கம்பல்சரி நிறைய வந்து செலவாகும்ல செலவெல்லாம் பற்றி நான் யோசிப்பேனா என்னை பொறுத்துங்க மதுக்கு நல்ல வாழ்க்கையை நம்ம ஏற்படுத்தி கொடுக்கணும். அதுக்கு தான் இதெல்லாம் நான் பண்ணிகிட்ருக்கேன். அதே மாதிரி அபி வந்து ஒரு மாதிரி இருக்கா பார்த்தல ஆமாம் அனுவும் ரொம்ப மாதிரி இருக்கா மனசு கஷ்டப்பட்டுகிட்டே இருக்கா. அதனால தான் நீ செய்கிறதும் கரெக்டு தான் ராகவ். நீ சீக்கிரமாகவே நல்ல அலைன்ஸாக பாரு சீக்கிரமாகவே பேசி முடிச்சுட்டு இவங்கள வர சொல்லிடலாம். அதுக்கப்புறம் என்ன மதுவை பிடிச்சிருந்தா மேரேஜ் பண்ணி வச்சிடலாம் அப்படின்னு சொல்கிறாரு. பெரிய விஷயம் ராகவ் நீ இப்படிலாம் நினச்சி கூட பார்க்கல நான் இப்படிலாம் யோசிப்பேன்னு சொல்லிட்டு உண்மையிலே வந்து அபியை நீ அப்படின்னோடனே சிரிக்கிறாரு. எனக்கு நல்லா தெரிஞ்சு போச்சு அபி நீ லவ் பண்ணுறதானே அப்படின்னோடனே ஆமாடா உண்மையிலே அபி தான் என் வாழ்க்கை. ஆனால் அபிக்கு இந்த விஷயத்தை நான் புரிய வைக்கணும்னு நினைக்கிறேன். ஆனால் புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிறா. உண்மையிலேயே சந்தோஷமாக இருக்கிறாகோ வாழ்க்கையில் இவ்வளோ பெரிய இன்சிடென்ட் மாற்றம் நிகழும் நான் நினச்சி கூட பார்க்கல. நீ உண்மையிலே விரும்பினது வந்து மதுவை தான். மதுவை இல்லாமல் உன் வாழ்க்கை ரொம்ப கஷ்டமாக இருந்தது. ஆனால் அபியை நீ இந்த அளவு மதுவோடு அதிகமாக விரும்புவேன்னு நாங்கள் நினச்சி கூட பார்க்கல. அந்த அளவு அபியும் உனக்கு உங்ககிட்ட வந்து இம்ப்ரெஸ் பண்ணிட்டாங்களா உன்னை அப்படின்னு சொல்லிட்டு கேட்டோன்னே உண்மையிலேயே என்னை இம்ப்ரெஸ் பண்ணிட்டாடா அவளை தவிர என்னால் எதையுமே நினச்சி கூட பார்க்க முடியல. என் மனசு ஃபுல்லாக வந்து அபி தான் இருக்கா அப்படின்னோடனே அப்படியே கட்டிக்கிறாரு ராகவ். உண்மையிலேயே இந்த விஷயம் வந்து அபிக்கு தெரிஞ்சாலும் அணுக்கு தெரிஞ்சு எவ்வளோ சந்தோஷப்படுவாங்க. இதெல்லாம் இப்போ சொல்ல வேணாம் நீ அணுக்கிட்ட கூட இப்போ சொல்லாத. அதுக்கப்புறமா ஒரு நாள் நானே வந்து எல்லா விஷயத்தையும் அபிக்கிட்ட சொல்லிட்டோன்னே சொல்லு அப்படின்னோடனே சரி ராகவ் உன் விருப்பப்படியே ஆகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஆகாஷ் வந்து போகிறாரு. இங்கே வந்து அபி வந்து மனசு கஷ்டப்பட்டுகிட்டே இருக்காங்க. உன்னை வந்து அணு ஓடி வந்து பாத்தியா உன்னோட ஆட்ஷூட் சூப்பராக இருக்குது அம்மா அப்பாலாம் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க அவ்வளோ நல்லா இருக்குது உனக்கும் ராகவுக்கும் செம்ம பொருத்தம் இல்லை அப்படின்னோட பொருத்தமா எங்கள் 2 பேருக்கு தான் பொருத்தமே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு மனசில் நினைக்கிறாங்க அபி. இதை கேட்டுட்டு என்ன அபி அமைதியாக இருக்க எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறோன்னா என்ன சொல்லணும் அனு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஏன் இப்படி பேசுகிற இந்த ஆட்ஷூட் ரொம்ப நல்லா இருக்குல்ல அப்படின்னோடனே ஆமாம் நல்லா இருக்கு ஏன் மது கூட நல்லா இருக்குன்னு சொன்னான் வேணா நீ மதுக்கிட்ட கேட்டுக்கோ அப்படின்னோடனே ஆமாம் அபி உங்கள் ஆட்ஷூட் நான் பார்த்தேன் ரொம்ப சூப்பராக இருக்குது நீங்களும் ராகவும் செம்மையாக ஜோடி பொருத்தமாக இருக்கீங்க உண்மையிலேயே நீங்கள் வந்து செம்மையாக இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு பாராட்டுறாங்க. நான் எங்கே ஜோடி பொருத்தமாக இருக்கேன் நீங்களும் ராகவ் தானே ஜோடி பொருத்தம் நான் நடுவில் வந்தவ தானே அப்படின்னு சொல்லிட்டு மனசில் நினைக்கிறாங்க. என்ன பி ரொம்ப சைலண்ட் ஆகிட்டீங்க எதுவுமே பேச மாட்டேங்கிறீங்க. ஒன்றும் இல்லை எதுவும் பேசுறதுக்கு எதுவும் இல்லை அப்படின்றாங்க. பார்த்துட்டு அணுவும் வந்து மதுவும் யோசிக்கிறாங்க. அடுத்து வந்து இங்கே என்ன பண்ணுறாரு ராகவ் வந்து பெரிய ஃபோட்டோவாக வந்து அபியும் அவரும் இருக்கிற ஃபோட்டோவை பெரிய ஃப்ரேம் போட்டு அப்படியே மாட்டுறாரு. அதை பார்த்து சந்தோஷப்படுறாரு. இவ்வளோ பெரிய ஃபோட்டோ சூப்பராக இருக்குது அப்படி சொல்லிட்டு சந்தோஷப்பட்டுட்டு இருக்காரு. இங்கே வந்து அபியை கூட்டிட்டு வந்து காட்டுறாரு. அபி பார்த்தல எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு அப்படின்னோடனே இப்போ எதுக்கு இந்த ஃபோட்டோவை நீங்கள் மாட்டினீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. உங்கள் ஃபோட்டோ வேணால் நீங்கள் மாட்டிக்க வேண்டியதுதானே ஏன் ஃபோட்டோ எதுக்கு சேர்த்து வச்சு மாட்டுறீங்க அப்படின்றாங்க. ஏன் அப்படி இப்படிலாம் பேசுகிறேன் நீயும் நானும் இந்த ஃபோட்டோ மாட்டக்கூடாதா அப்படின்னோடனே இங்கே பாருங்கள் நீங்கள் ஆஃபீஸில் மாட்டி வச்சுருக்கீங்க அது வந்து நீங்கள் ஆஃபீஸில் நான் ஒர்க் பண்ணி கொடுத்தேன் அதனால் மாட்டுறீங்க வீட்டில் எதுக்காக மாட்டணும் வீட்டில் தான் நம்ம 2 பேர் தனித்தனியாக தானே இருக்கோம் ஒன்றா இருந்தால் ஒன்றா ஆகிடுவோமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதை கேட்டு ராகவ் மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஏன் இப்படி பேசுகிறாங்க.